எனக்காக தயவு செஞ்சு இந்த ஸ்பீச்சை மட்டும் கொஞ்சம் ஃபுல்லா கேளுங்களேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 வழி சாலைகள் பணிகள் இன்னும் முடியாத நிலை இருக்கு. இந்த சூழ்நிலை மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் கொண்ட குறுகிய சாலைகள் வழியாக கேரளாவிற்கு கனிமவளங்கள் அதிக நகர வாரங்களில் எடுத்து செல்வதில் உள்ளூர் மக்களுக்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்படுகிறது. பல விபத்துகள் ஏற்படுகிறது. சென்ற ஆண்டு மட்டும் சாலை விபத்தில் 336 பேர் மரணமடைந்துள்ளனர். இதுபோன்ற சவால்களை கட்டுப்படுத்த கனிமவள உற்பத்தி, போக்குவரத்து போன்றவற்றை கணினி மயமாக்கி இ-பாஸ் முறையை நடைமுறைப்படுத்தவும், 10 சக்கரங்களுக்கு அதிகமான அதிக நகர வாகனங்கள் குறுகிய சாலைகள் செல்வதை தடுக்கவும் நம்முடைய அரசு பல முயற்சிகள் எடுத்தது. அதுக்கு நீதிமன்றம் சில தடைகளை விதித்திருக்கிறது. ஆனால் அந்த தடைகளை மாற்றிவிட்டு மீண்டும் அதை நடைமுறைப்படுத்த நான் அன்போடு, அதாவது கனிம வளங்களை கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு எடுத்துட்டு போகணுமா, சிம்பிளா கடத்துறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு சில தடைகள் இருக்குதான். அதாவது அப்பா கொஞ்சம் மனசு வச்சா அந்த தடைகளை கொஞ்சம் தகர்க்கலான்னு வெளிப்படையா சட்டமன்றத்துல கோரிக்கையா வச்சிருக்காரு. அதாவது பல பேர் இதுல செத்துட்டாங்க, பல மலைகளை காணும். இதை தூக்கிட்டு போறதுக்கு வெளிப்படையா கோரிக்கை வச்ச ஒரு வெளிப்படையான அமைச்சரை தேர்ந்தெடுத்து கொடுத்த எங்க கன்னியாகுமரி மாவட்டத்து மக்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.